வணக்கம். ஸ்ரீ திருவாலொலிபுத்தூர் வைத்தீஸ்வரன் கோவில் அருகில் சில கிலோமீட்டர் தொலைவில் திருப்பனந்தாள் கோவில் அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலம். மாணிக்க வண்ணர் வண்டமர் பூங்குழலி தாயார் பெயர். அற்புதமான சிவச்சேத்திரம் என்று சொல்லலாம். இங்கே அதிகமாக யாருமே போக மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. நிறைய பேர், சில பேர் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலம் என்று சொல்லலாம். வாகை மரம் ஸ்தலமரமாக இருக்கக்கூடிய அற்புதமான திருக்கோவில் அது. வாகை மரம் இருக்கக்கூடிய இடத்திலே வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருப்பவர்கள் சென்று வணங்கினால் வாத தோஷமானது விலகிவிடும். வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையானது குறையும். கூடுதலாகி கொண்டு செல்லாதே, குறையத்தான் ஒழியும். அந்த வாகை மரம் இருக்கக்கூடிய இடத்துல சித்த நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பேர் கர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. அந்த வாகை மரத்தை முடிஞ்சால் தொட்டு பிடிச்சு, இப்படி பிடிச்சு ஆத்மார்த்தமாக எந்த விதமான தோஷமோ சாபமோ வாதமோ என் உடலை படுத்தக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு மனதார வேண்டிக்கோங்க. வாகை மரம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் நாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே சில உடல் உபாதைகளானது விலகிவிடும் தானாகவே. திருமணத்தின் மூலமாக ஏதாவது தடையோ தோஷமோ சாபமோ இருந்தாலும் வாகை மரத்தை சுற்றி வந்து வழிபாடு செய்துவிட்டு வந்து பாருங்கள், உடனே மாற்றம் நடக்கும். எல்லாருக்கும் கிடையாது, சில கர்மவினையின் அடிப்படையில் மட்டுமே அந்த கோயிலுக்கு செல்ல இயலும். சென்று பாருங்கள். திருவொலிபுத்தூர் திருப்பனந்தாள் அருகே இருக்கக்கூடிய அற்புதமான சிவச்சேத்திரம். சென்று பார்த்து விட்டு வணங்கி பூஜை செய்து பலனடைந்து மற்றவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல தனக்கு ஒரு விஷயம் தெரிந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து சொல்லலாம் அல்லவா? அதன் மூலமாகவும் நமக்கு கடுகளவாவது புண்ணியம் வந்து சேரும் அல்லவா? தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ யார் மனதையாவது நாம் காயப்படுத்தி இருப்போம் அல்லவா? துன்பப்படுத்தி இருப்போம் அல்லவா? சிப்போ வேண்டாம், இப்படி வேண்டாத வார்த்தைகளை சொல்லி அவர்களை காயப்படுத்தி இருப்போம் அல்லவா? அதிலிருந்து கொஞ்சமாவது நாம் மீள்வதற்கு சில நல்ல காரியங்களை நாம் செய்தால் போதுமானது. தானமோ தர்மமோ பொன்னோ பொருளோ எதுவும் கொடுக்க வேண்டாம். நம்மிடம் இருந்தால் தானே கொடுப்பதற்கு. நல்ல வார்த்தைகளை சொல்லி அவர்களுக்கு புனிதப்படுத்தலாமே, அதன் மூலமாக நமக்கும் புண்ணியம் கிடைக்குமே. ஸ்ரீ